ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி எங்களோட விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ஆனால் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்படி செய்கிறேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து நீங்களும் செஞ்சு அதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறேன்னா, பாசிப்பயிறு தோசை தாங்க செய்ய போகிறேன். அந்த பாசிப்பயிறு தோசை செய்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு தேவையானது பாசிப்பயிறு, பச்சைப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பச்சைப்பயிறு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கைப்பிடி அளவில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாலும் போடலாம், போடலைனாலும் ஆப்ஷனல் தான். போட்டாலும் போடலாம், போடலைனாலும் விட்டுடலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. வேறு எந்த சாம்பாரோ அதை இதை தொட்டு சாப்பிட தேவைப்படாது. ஏன்னா தேங்காய் சட்னி தான் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஆனால் இதை வந்து சும்மாவே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுடுறோம், அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்க்குறதுனால இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பயிரை வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு தான் நம்ம இதை அரைக்க முடியுங்க. நீங்கள் இன்றைக்கி காலையில் நீங்கள் செய்கிறீங்கன்னா நேற்று நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் காலையில் வந்து நல்லா ஊறிடும், நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து இன்றைக்கி செய்கிறதுனால நேற்று நைட்டே வந்து இதை ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அரைக்க போகிறேங்க. இந்த தோசை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா வரும். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா பதமாக வரும் தோசை. நம்ம அதே கையோட சட்னியாக அரைச்சிடலாங்க. அரைச்சி தாளிச்சிட்டானா நம்ம ஒரு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் தோசை ஊற்றி கொடுத்துட்டானா உங்கள் பாட்டுக்கு சாப்பிட்ருப்பாங்க. நம்ம வேலையை பார்க்கலாங்க. நம்ம இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க.
மார்னிங் டிஃபன் இதாங்க நாங்கள் இன்றைக்கி செஞ்சோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்களோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.